செய்வினை வைக்கிறத நம்மளால எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியும்? இந்த மாதிரி நான் செய்வினையால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க முடியும் சாமி? சில பேருக்கு வந்து நைட் தூங்கும் போது வா வா தற்கொலை பண்ணிக்குவான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம கூட தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறது, இந்த மாதிரி நிறைய விதமா இருக்கு. ஒன்னு சொல்ல முடியாது. சைவனே பார்த்தீங்கன்னா 45 விதமான சைவங்கள் இருக்கும். அதாவது ஒரு ரகம் ஒரு விதமா இருக்கும். சாமி, இப்போ உங்ககிட்ட செய்வினை பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்தோம்னா எத்தனை நாள்ல அதை வந்து நீங்க எங்களுக்கு சரி பண்ணி தருவீங்க? மக்களுக்காக நல்லா இருக்கணுமா சொல்லி காப்பாத்தா வந்திருக்கிற எந்த பெய் இருக்குதா, பிசாசு இருக்குதா, சைவன் இருக்குதா, எந்த மாதிரி இருந்தாலும் கூட உடனே பிடிச்சி கொண்டு போய் அதுக்கு எந்த மாதிரி முறையா நாங்க எல்லாம் சரி பண்ணி விடுவோம். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமாகவும் மாந்திரிகம் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய இடங்களுக்கும் போயிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வடபழனியில இருக்கக்கூடிய அகோரி காளி ஜோதிட நிலையமுக்கு தான் வந்திருக்கோம். இங்க யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா அகோரி சுவாமிகளை தான். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஓம் நம சிவாய தீர்காயுஷ்மான் பவ நமோ நமஹ சர்வசக்தி பிரசன்ன ரூப நமோ நமஹ. ஓம் நம சிவாய தீர்காயுஷ்மான் மகா ஸ்ரீமாத்ரே நமோ நமஹ. வணக்கம் தாய், நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். தீர்காயுஷ்மான் பவோ பவ அகோரி திக்பந்தன அஷ்ட திக்பந்தன நமோ நமஹ. சொல்லம்மா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் சுவாமி, நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த கடவுள் ஆசீர்வாதமோட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லா தான் இருப்போம். அந்த சிவன் அனுகிரகத்தோட, அந்த அகோரி காளி அனுகிரகத்தோட நம்மளும் ஆன்மீக சக்திகள் மூலமாக, ஆத்மகள் மூலமாக எப்பவுமே பரிரக்ஷனோட, அந்த சாந்தியோட ரொம்ப நல்லா இருப்போம். இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிற சில மக்களுக்கு சைவனையினால நிறைய வேதனைகள் படுறாங்க, சில மக்கள் வந்து நிறைய துன்பங்கள் படுறாங்க. அதுக்காக தான் வந்திருக்கிறேன். சாமி, இப்போ நீங்களே பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க செய்வினை பற்றி நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க, நிறைய மக்கள் அதனால துன்புறுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த செய்வினை ஆரம்பிக்கிறது எந்த இடத்துல இருக்கும் சாமி? சைவனைங்கிறது ஒரு தாந்திரிக சக்தி. தாந்திரிக சக்தி, மந்திரிக சக்தின்றது நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம். தாந்திரிகள் வந்து தந்திரி என்னன்னா மந்திரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கெட்ட விஷயத்துக்காக அவங்க வெற்றி ஆகிறதுக்கு சில விஷயத்துல சில பொம்பளை வசீகரணம் பண்றதுக்கு இருக்குது. அதே மாதிரி நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு, அதே மாதிரி திடீர்னு சில பேர் நல்ல இடத்துல வயிறுல இருப்பாங்க, கொட்டுன்னு பணம் நல்லா சம்பாதிப்பாங்க. எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆனாலும், டாக்டர் ஆனாலும், எந்த தொழில் இருக்கிற அவங்க இருந்தாலும் கூட இவங்க நம்ம விட நல்லா பெருசாக வளர்ந்தானே, நல்லா சம்பாதிக்கிறாங்க நினச்சி பொறாமைப்பட்டு சில எந்த விஷயமான இருக்கலாம், பர்சனல் விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த விஷயமானாலும் ஆகலாம். அதெல்லாம் அவங்களால தாங்க முடியாமல் சில மந்திரவாதி கிட்ட போய் சுடிக்காட்டில் போய் சில சைவ சக்தி எல்லாம் பண்ணுவாங்க. தூங்கி இருக்கிற பேய்கள் வந்து எழுப்பி விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணி விடுவாங்க. இந்த செய்வினை வைக்கிறாங்கல்ல சாமி, இந்த செய்வினை வைக்கிறத நம்மளால எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியும்? இந்த மாதிரி நான் செய்வினையால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க முடியும் சாமி? இப்போ நிறைய பேருக்கு ஜாதகம் இருக்கும், கடவுளை கொடுத்தபடியா ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்துல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். திடீர்னு நிறைய வேதனைகள், நிறைய கஷ்டங்கள், ஆரோக்கிய ரீதியானாலும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் ரீதியானாலும் நல்லா படிச்சிருவா. பையன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவான், குடிப்பழக்கம் ஆகிறது, போகிற வழி ஆக்சிடென்ட் ஆகிறது, தூங்க நேரத்துலேயே ஆட்டோ அட்டாக் வர்றது, சில பேர் வந்து கைங்கால் வேலை செய்யாமல் போகிறது, பக்கவாதம் வர மாதிரிலாம் இருக்கும். சில பேருக்கு வந்து நைட்டு தூங்கும் போதில் வா வா தற்கொலை பண்ணிக்குவான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம கூட தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போகிறது, இந்த மாதிரி நிறைய விதமாக இருக்கும். ஒன்றுன்னு சொல்ல முடியாது. சைவனே பார்த்தீங்கன்னா 45 விதமான சைவங்கள் இருக்கும். அதாவது ஒரு ரகம் ஒரு விதமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்ப நான் இருக்கேன் சாமி, 45 வகையான செய்வினைகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நான் செய்வினை எந்த வகையான செய்வினையில பாதிக்கப்பட்டிருக்கன்றத நீங்க எப்படி சாமி கண்டுபிடிப்பீங்க? சைவனை பத்தி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அவங்க தான் நம்ம கிட்ட வரணும். அவங்க கிட்ட நம்ம கிட்ட வந்தாங்கன்னா, தற்போது எல்லா ஜோசியர்கள் இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா அவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நாங்க வந்து அகோரி தந்திரிகள் மூலமா, மூதாதைகள் மூலமா பல வருஷமா நமக்கு கடவுள் கொடுத்த வரம் என்னன்னா, நம்ம தாத்தா அவர்கள் மூலமா அகோரிகள் சக்திகள் எல்லாம் பழகி இதுக்கெல்லாம் எந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு நான் கடவுளை கூட பேசுவோம், சிவனவீட கூட பேசுவோம், பேய்கள் கூட பேசுவோம். அந்த சைவனங்கிற கூட ஆத்மா தான். அது எல்லாம் எப்படியெல்லாம் உருவாகி இருக்குது கூட நான் உங்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். அதனால வந்து என்ன பண்ணணும், எந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், அதுக்கெல்லாம் எந்த மாதிரி பூஜைகள் இருக்கோ எல்லாம் தெளிவாக சொல்ல போகிறேன்.
ஓகே. சோ இப்ப நீங்க சொன்னீங்க உங்க தாத்தா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்ததுன்னு. சோ உங்களோட ஆரிஜின் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க சாமி? தற்போது பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ட்ரைபல்ஸ். ட்ரைபல்ஸ்ன்றது என்ன எஸ்டி ஆதிவாசிகள் சம்மந்தப்பட்ட நாங்கள் இது. ஆனால் ஆதிவாசி இதுலேயே நிறைய எண்ணங்களை வந்து ஜோசியம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதுலேயே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகோரி எண்ணத்துக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம தாத்தா அவர்கள் இருக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறார். இப்போ காசியில் போய் அவர் வந்து ஒரு அகோரியா மாறிட்டார். அப்பா வந்து ஒரு அகோரியா இருந்தார். இப்போ நாங்கள் நாகசாதுகள். நாகசாதுவான்றது என்னன்னா கடவுளுக்கு முன்னாலே சின்ன வயசுல இருந்து அப்பாக்கள் வந்து மந்திரங்கள் கூட பழகிறனால, பேய்கள் கூட பழகிறனால, சைவங்கள் கூட பழகிறனால, எப்படி எல்லாம் பண்றது பழகிறனால நம்ம தொழில் அதனால அதுலயே நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்து பழக்கமாய் போயிடுச்சு. அதனால அந்த பரம்பரை மூலமாவே அப்பப்போ கும்பமேளா நடக்கும் இல்லையா? போன வருஷம் கும்பமேளா நடந்தது தெரியுமில்லாமா? கோலம் போன வருஷம் கும்பமேளா பாத்தீங்கன்னா பல லட்சம் அகோரிகள் வந்தாங்க, சித்தர்கள் வந்தாங்க. அங்க எல்லாம் அவங்களுக்கு அவங்க மூலமா சில மந்திரங்கள் பண்ணி இது நம்ம தாத்தா அவர்கள் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து சூலம் மந்திர திக்பந்தனம் அகோரி திக்பந்தனம் பண்ணி காசியில் இருக்கல, காசி பக்கத்துல பிரயாகராஜ் இருக்கல, கங்கா யமுனா அந்தர்வா சரஸ்வதியிலிருந்து நமக்கு வந்து குருநாதுகளை வந்து கொடுத்து இங்க இருக்கிற பேய்கள் வந்து புடுக்கி பேய்கள் ஆனாலும் சைவனங்கள் ஆனாலும் எது இருந்தாலும் கூட பிடிச்சிட்டு கொண்டு வர சொன்னாங்க. இப்போ சைவனை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க சுவாமின்னு கேட்டீங்க, நல்ல கேள்விதான். ஆனால் சைவனை வந்து இருக்கிறவங்களுக்கே அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, நல்லா பேசுற பைத்தியமா மாறுறது, அவனு சைக்கோ மாதிரி இருக்கிற மாதிரி, வீட்டில் வந்து உடம்பு சரியில்லாமல் போறது, சில பொம்பளைகள் வந்து புருஷன் பேச்சு இல்லாம இன்னொருத்தர் கூட தொடர்புகள் வச்சுக்கிறது, நல்லா இருக்கிற பொண்ணு வந்து நல்லா இருக்கிற பொண்ணு ஒருத்தர் அவங்களோட பொண்ணான வச்சுக்கோங்களேன், இன்னொரு பையனுக்குள்ள லவ் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரியும். இது மாதிரி நிறைய இருக்கும். பொதுவாக இப்போ உடம்பு ரீதியா சொத்து ரீதியா நிறைய ரீதியா இவன் நல்லா பணம் சம்பாதிக்கிறா, இவன் நல்லா சம்பாதிக்க கூடாது, நம்மிட நல்லா போறாருன்னு சொல்லி அவன் வந்து தொழில் நாசனம் ஆகிற மாதிரி எல்லாமே சைவனைகளை அனுப்பி சக்சஸ் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க அந்த டைத்துல தான் சம்பாதிக்க முடியும். அவன் அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம எடுத்து தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும்? அவன் வந்து இல்லாத பிரச்சனை மாட்டுவான் இல்லையா? நிறைய பாதிப்புகள் உண்டாகும் இல்லையா? அந்த மாதிரி உண்டாகிற மாதிரி சைவனைகள் பண்ணுவாங்க. இந்த சைவனைகள் வந்து ரொம்ப டேஞ்சரானது. அதனால அந்த சைவனை எந்த மாதிரி சைவனை இருந்தாலும் கூட மந்திர திக்பந்தனம் பண்ணி தந்திர திக்பந்தனம் பண்ணி ஒரு உருவத்துல புடிச்சு வச்சிருவோம். இப்ப வந்து சாமி நிறைய பேருக்கு வந்து செய்வினை எடுக்கிறதுக்கு உங்களை மாதிரி நிறைய மாந்திரிகர்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வீட்லயே வந்து ஏதாவது பொருள் வச்சு செய்வினை எடுக்க முடியுமா சாமி? தற்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது நல்ல விஷயம்தான். இப்போ நிறைய அரசர்கள் கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட போய் இப்போ உடனே வந்துருவாங்க, உட்காந்துருவாங்க. அப்பா என்ன பிரச்சனை கேட்பாங்க. கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மந்திரவாதிகள் உனக்கு இருக்கிற பிரச்சனை வந்து அந்த கோழி அந்த நிமிஷம் மேலே வந்து சுற்றி வெள்ளீஸ் போடுவாங்க. சில பேர் உச்சந்தில் போடுவாங்க, சில பேர் காட்டில் போடுவாங்க. அதனால என்ன ஆகுது? நல்லா இருக்கிறவங்களுக்கு தாண்ட கோளாறுமா சொல்லுவாங்களே, உச்சந்தில் போட தாண்டுங்க அவங்களுக்கெல்லாம் பிடிக்க போகுது. ஆனால் சில பேய்கள் எப்படி இருக்கும், எப்படி சுற்றி போட்டாலும் கூட போகாது. என்ன ஆகும்னா அது வந்து தாய் இருக்கும் இல்லையா? அந்த தவறு கொடுக்குற வரைக்கும் தான் அது இருக்கும். ஏதாவது தீட்டு வீடுக்கு போனாலும் இது சரியில்லாத வீடுக்கு போனாலும் பவர் எல்லாம் உடனே போகும். அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். முதல்ல அந்த மந்திரத்தெல்லாம் பிடிச்சி திக்பந்தனம் பண்ணி இந்த மாதிரி ஆணிகள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க 1000 விதமான மந்திரங்கள் இருக்குது ஒரு இதில். இந்த யானைகள் மூலமா பார்த்தீங்கன்னா ஆணி வந்து இது பண்ணி கொடுக்குற பாருங்க. ஓம் அகோர காளி நமோ நமஹ. இந்த மாதிரி மந்திர திக்பந்தனம் வந்து தந்திர திக்பந்தனம் சொல்லுவாங்க. அகோரி திக்பந்தனம் மூலமா நாங்கள் வந்து காசிலேருந்து எடுத்துட்டு வருவோம். இது எடுத்துட்டு வந்து இந்த ஆணிகள்ல சர்வ மந்திரங்கள் இருக்கும். அவனுக்கு எந்த சைவன் இருந்தாலும் குருக்களை கொடுத்த இந்த சூலம் வச்சு திக்பந்தனம் பண்ணி கோலம் போடலாம் போட்டு அது இதில் பிடிச்சி வச்சு நாங்கள் இங்கெல்லாம் பண்ண மாட்டோம். காசிக்கு போய் தான் பண்ணுவோம் பூஜைகள் எல்லாம். அது எந்தெந்த இடத்துல பண்ணால் நல்லா இருக்கும் அங்கங்கே போயிடும் பண்ணுவோம். சில பூஜை வந்து சைவமாக பண்ணுவோம், சில பூஜைகளை வந்து அசைவமாக பண்ணுவோம். அந்தந்த பூஜைக்கு எந்தெந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமோ கரெக்டாக பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்ப எப்படி சாமி கண்டுபிடிப்பீங்க? இப்ப நான் வரேன், எனக்கு வந்து இந்த செய்வினை பிடிச்சிருக்கு, இந்த செய்வினைக்கு இந்த மாதிரியான தீர்வுகள் தான் பண்ணணும்ன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? பாத்தீங்கன்னா சிவலிங்கம் பாரு தெரியுது, கண்ணுக்கு பாரு, இது சிவலிங்கம். கரெக்டா நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சாலும் தெரியும், கண்ணு ஒத்தி பார்த்தாலும் கூட தெரியும். ஏன்னா இது வந்து சர்வ அகோரி குருகள் நாகசாதுகள் மூலமா தாந்திரிக சக்திகள் மந்திரிக சக்திகளை ஏற்றி சிவன் வந்து நம்ம உடம்புல இது பண்ணுவாங்க. இப்போ நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா மாரியாத்த கோயில், கருமாரியம்மன் கோயில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முனியாண்ட கோயிலுக்கு போனால் அவங்க உடம்பு மேலே சுவாமி வரும். சில ஒருத்தர் மேலே பெய் இருந்தால் பெய் கூட அப்படியே வரும். ஆனால் அந்த கோயிலுக்கு வர டயத்தில் அந்த கடவுள் வர வைப்பாங்க.
ஆனாலும் என்ன ஆகும் தெரியுமா, மறுபடியும் வீட்டுக்கு போகணும், பழையபடி அதே பெய்யெல்லாம் அவங்க நாசனம் பண்ணிட்டே இருக்கும், சைவனெல்லாம் நாசனம் பண்ணிட்டே இருக்கும் பொதுவா சொல்றது. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம கொடுத்த சில தந்திரிக சக்திகள் மூலமா நாங்க இது முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டு உடனே நமக்கு என்ன ஆகும்னா சிவன் வந்துருவாடு உடம்புல. வந்தன உடனே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ உடனே கண்டுபிடிச்சு அந்த சக்தி வந்து எதனால வந்திருக்குது, யாரு பண்ணிருக்கிறாங்க, எதனால இவ்வளவு எல்லாம் நீங்க பாதிப்பு அவதிகள் படுறீங்க, இவ்வளவு வந்து துன்பங்கள் பட்டுட்டே இருக்கிறீங்க, இவ்வளவு தொந்தரவுகளை வந்து கொடுத்துருக்குதுன்னு சொல்லி அது இவ்வளவு தொந்தரவுகள் எல்லாம் எதனால பண்ணுதோ சொல்லி அதெல்லாம் முதல்ல வந்து பேசிட்டு திக்பந்தனம் பண்ணி அதுல புடிச்சிட்டு நாங்க எந்த வழியா பண்ணணுமோ அதை முடிச்சு அதுக்கு என்ன பூஜை இருக்குமோ காட்டுக்குள்ள பண்ண வேண்டிய பூஜை காட்டுக்குள்ள பண்ணுவோம், சப்த நதியில பண்ண வேண்டிய பூஜை சப்த நதிக்குள்ள பண்ணுவோம், சக்தி பீடம் சொல்லுவாங்க, அஷ்டாதச சக்தி பீடங்களோ தவறுகள் கொண்டு வந்து திக்பந்தனம் பண்ணி அகோரி தாந்திரிகள் மூலமா அந்த தோஷத்தை பிடிச்சி சுத்தமா அதனால மறுபடி இன்னொருத்தர் அப்பாவி மக்கள் யாருக்குமே பாதிப்பு இருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்னல உச்சந்துல போடுவாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, சில மக்கள் வந்து அவனுக்கு இருக்கிற பேச அவன் நல்லானா போதும், அடுத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல நினைப்பாங்க. அது சுத்தி நான் உச்சந்துல ரோட்ல போடும்போது அவனுக்கு கொடுக்குது. அப்படியெல்லாம் பண்ற தப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு தானே, நீங்க பிரச்சனை பார்த்துக்கோங்க, எங்க இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சில மக்களும் என்ன பண்றாங்கன்னா அப்படி தூக்கி போடுறதுனால நிறைய மக்களுக்கு பாதிப்பு வருது. அது என்ன சைத்தான் வந்து நாளுக்கு நாளுக்கு அமாவாசைக்கு இப்ப செடி எப்படி வரும், மாசம் வந்து ஒரு செடி ஒரு பெரிய மரம் எப்படி ஆகுமோ அதை பவர்னு ஏத்திக்கிட்டே போகும், ரத்தம் குடிச்சுக்கிட்டே இருக்கும், இல்லாத பிரச்சனைகள். அதுக்கு ரத்தம் தான் வேணும். ரத்தம்னா பவர்ல ரத்தம். கோயில்ல போனாலும் அந்த டயத்துல நல்லா தான் இருக்கும், மறுபடியும் மீண்டும் வந்தா பழையபடி அதே மாதிரி ஆகிட்டே இருக்கும். அதனால அதுக்கு எந்த வழியா பண்ணா நல்லா இருக்குமோ அந்த சிவன் நமக்கு சொல்லுவாரு, அந்த தெய்வ சக்தி நமக்கு சொல்லும். நம்ம உடம்பே நம்ம அகோரி தாத்தா இருக்கிறாரு. இது ஏன் பிடிச்சிருக்க தெரியுமா, இது பிடிச்சோம்னா நான் பேசுறதெல்லாம் அங்க கேட்பார் குருஜி பெரிய தாத்தா அவர்கள். அதனால அவர் காதல எல்லாம் ஒழுகும், நான் என்ன பேசணும் கூட தெரியும். அதனால நமக்கு சில உணர்வுகள் வந்து நம்ம உடம்புல வரும். எப்படின்னா ஆன்மீக சக்தியான்னு தெரியும். இப்போ சில பேருக்கு வந்து ஆத்மகள் பிடிக்கும், கடவுள்கள் பிடிக்கும். நம்ம உடம்புல சித்த பெருமாள் இருக்கிறார், அது நம்ம குருவுகள். அந்த குருவுகள் மூலம் அந்த சைவனை வந்து உடனே கண்டுபிடிக்க முடியும். அவங்க எதனால இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க முகம் பார்த்து இது பார்த்து எல்லாமே சொல்லுவோம், கைரேகை பார்த்து மயில கூட திக்பந்தனம் பண்ணி எல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் நமக்கு தேவை கூட கிடையாது. ஏன்னா நம்ம உடனே இதெல்லாம் சாப்பிட்ட உடனே மந்திர திக்பந்தனம் பண்ணி இது சாப்பிட்ட உடனே அந்த சக்தி வந்து உட்கார்ந்த உடனே அந்த பேய் அப்படியே பிடிக்க வேண்டியதுதான், அந்த சைவனை அப்படியே பிடிக்க வேண்டியதுதான். சரிங்களாமா? சோ இப்ப எத்தனை வருஷமா நீங்க இந்த துறையில இருக்கீங்க சாமி? எத்தனை வருஷமா இருக்கிறன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இது பரம்பரைங்கிறது ஹெரிட்டேஜ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஹெரிட்டேஜ் நம்ம மூதாதைகள் மூலமா தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது பல தலைமுறையாவே. அதனால சின்ன வயசுல இருந்து நம்ம அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அப்பப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு போகாதப்போ பூஜைக்கெல்லாம் கொண்டு போய் அதெல்லாம் மூலிகை சம்பந்தப்பட்ட சிவனோட இது, அப்புறம் வந்து அகோரி காளியோட மந்திர திக்பந்தம் ஜீவசஞ்சீவனம் சொல்லுவாங்க. புரியுதா? ராமாயணத்துல என்ன சொன்னாங்க, லக்ஷ்மண் ஊர் வந்து யாரை காப்பாத்தினா, அனுமான் காப்பாத்தினார். சில இதெல்லாம் அது கூட லக்ஷ்மணனுக்கு அந்த டயத்துல சைவன் பண்ண மாதிரி அதெல்லாம் அந்த மாதிரி இது கூட சில மூலிகைகள் இருக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்புல எந்த சைவன் வராத அளவுலோ அதே மாதிரி சில மந்திரிக சத்து பலகர மாதிரி இப்போ எந்த வேலை பண்றவங்களுக்கு அந்த வேலை சுலபமா தெரியும். சாதாரணமான விஷயம் என்னன்னா நம்ம வேலை எப்படின்னா நம்ம சின்ன வயசு அதுலயே இருக்கிறதுனால அது அப்படியே பழகி போயிடுச்சு. இப்போ நம்மளோட ஸ்டேட் எப்படின்னா முதல்ல வந்து ஒரு குருஜி, அதுக்கப்புறம் தாந்திரிக குரு, அதுக்கப்புறம் மந்திரிக குருவுல இருந்து நாகசாதுவுல இருந்து அகோரிகள் மாதிரி போவோம். இப்போ எனக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நானும் கூட என்னோட ஃபேமிலியை விட்டு போறேன். ஆனாலும் இப்போ கூட நான் எல்லா ஃபேமிலி கூட அதிகமா இருக்க மாட்டேன். ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக இப்போ வந்து நான் வந்து எல்லாம் இழந்து மக்களுக்காக நல்லா இருக்கணுமா சொல்லி காப்பாத்த வந்திருக்கிற எந்த பெய் இருக்குதா, பிசாசு இருக்குதா, சைவன் இருக்குதா, எந்த மாதிரி இருந்தாலும் கூட உடனே பிடிச்சி கொண்டு போய் அதுக்கு எந்த மாதிரி முறையா பண்ணணுமோ பண்ணும். அது பண்றதுக்கு சில பூஜை சாமானெல்லாம் வரும். அது நமக்கு வாங்கி கொடுத்தாலும் நம்ம கிட்ட வந்து அவங்க பூஜை பண்ணிக்கிட்டாலும் நாங்கள் எல்லாம் சரி பண்ணி விடுவோம். எல்லாம் தெளிவா வீடியோ காலில் கூட காட்டுவோம். வாட்ஸ்அப் மூலம் போன் மூலம் கூட அவங்க போட்டோ பார்த்தாலும் கூட ஒன்றும் நம்மளால சொல்ல முடியும். சாமி இப்ப வந்து வீட்டுல இருந்தே சின்ன சின்ன இந்த செய்வினைகள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, சோ அதெல்லாம் நம்ம எப்படி சாமி எடுக்கிறது? கண்டிப்பா அது கூட சொல்றேன். ஒரு மந்திரம் சொல்றேன் உங்களுக்கு, உபதேசம், குரு உபதேசம் சொல்லுவோம், தியான உபதேசம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளால எடுக்க முடியும். பொதுவாக ஒன்று சொல்லட்டுமுங்களா, இப்போ நம்ம மொபைலுக்கு வர வால்டேஜ் கரண்ட் வர இப்போ பவர்னு சொல்லுவாங்க. நம்ம மொபைலுக்கு வர பவர் வால்டேஜ் எவ்வளோ வரும் உங்களுக்கு தெரியுமா? சும்மா நார்மலாக 20 அப்புறம் வந்து 30 வால்ட்டுக்குள்ளே வரும். அது நம்ம பிடிச்சாலும் கூட ஷாக் அடிக்கும். அதே மாதிரி ரயில்வே சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் பிடிச்சா சாம்பலே ஆயிரும். அதே மாதிரி சைவனே சொன்னல 45 விதமா சைவனே சொன்னல, அதுல சின்னது இருக்கும் பெருசு இருக்கும். சின்ன சின்னது நம்மளே பண்ணிக்கலாம். ஆனா நம்ம பண்றது அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை போகாம நம்மளே அது எடுக்கிற மாதிரி சில விஷயங்களை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு மந்திரம் சொல்றேன், சரிங்களாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலுமிச்சை பழம் வாங்கணும்.
சரிங்களா? ஒரு விஸ்வம் வாங்கி இதுக்கு ஒண்ணுதான் சொல்லணும், கற்பூரம் மேல ஏத்தணும். ஏத்து தீபம் ஜோதி ஜனார்தனா தீபாராஜனாய நமஹ சர்வ குரு சர்வ சைவன் சர்வ மந்திர திக்பந்தனா கட்டு திக்பந்தனம் சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் இது ஆணி பிடிக்கணும். யார் மேல இருக்குது அது தோஷம்? யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ சைவனை யாரு இப்போ இது பாத்தீங்கன்னா சைவனால யாரு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த பையனோட உடம்புல இப்படி தேய்க்கணும், இப்படி தேய்க்கணும், இப்படி மண்ண மேல தேய்க்கணும். தேய்ச்சி இது 3 தடவை சுத்தணும். சுத்தி நான் இன்னும் மந்திரம் சொல்றேன். ஓம் ஓம் அகோரி காளி மந்திர திக்பந்தனா ஓம் ஐம் பர்ஸ்வாஹா சித்த குஞ்சிகா சைவனே பில்லி கோளாறு கிட்டகாத்திர சக்கு சக்து திக்பந்தனா சத்து திக்பந்தனா ஓம் ಮಂತ್ರ ದಿಗ್ಬಂಧನ ಓಂ ಅಗ್ನಿ ದಿಗ್ಬಂಧನ ಪಂಚಭೂತ ಅಷ್ಟದಿಕ್ಪಾಲಕ ಓಂ ಸರ್ವಶಕ್ತಿ ಪ್ರಸನ್ನ ರೂಪ ವಿಮೋಚನ விமோச்சன நினைச்சு இப்படி எல்லாம் குத்தணும். ஆணி எந்த மாதிரி ஆணி வேணாலும் பரவாயில்ல, குத்தி மறுபடியும் 3 தடவை சுத்தி, சரிங்களா? மரம் இருக்கும், மரம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இது கூட எந்தெந்த டயத்துல பண்ணணும்னா ஞாயிற்றுக்கால அமாவாசை டயத்துல, அப்புறம் வந்து பௌர்ணமி டயத்துல, எப்போ பண்ணாலும் கூட நைட்டு 12 மணிக்கு மேல தான் பண்ணி இந்த மாதிரி குத்தி அப்புறம் வந்து என்ன பண்ண மறுபடி செவுத்து கட்டு கூட காட்டுல இருக்கிற மரம் இருக்கும்போது நல்லா குத்தி வச்சு அப்ப வந்து 3 தடவை சுத்தி வரணும். 3 தடவை சுத்தி பின்னாலே பார்க்காம வரணும். மறுபடியும் பின்னாலே வர வைக்கும், பின்னால பார்க்காம வரணும். சில சின்னதெல்லாம் போகும், ஆனா பெருசு பெருசெல்லாம் போகாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை சின்ன சின்ன ஏதாவது உதவி வேணும்னா நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். அந்த மாதிரி பெருசா ஏதாவது இன்னும் பெரிய மந்திர திக்பந்தம் பெரிய சைத்தானும் பெரிய சைவன் ஏதாவது இருந்தாலும் கூட நம்ம கிட்ட வந்தா அதுக்கு என்ன உண்டான பூஜைகள் இருக்குதோ ஹோமங்கள் மூலமா பண்ணலாம், மந்திரிகம் மூலமா பண்ணலாம், சக்திகள் மூலம் பண்ணுவோம், சைவ பூஜை பண்ணுவோம், அசைவ பூஜைகள் பண்ணுவோம். எதுக்கு எந்தெந்த மந்திரம் இருக்குமோ அது நிறைய விதமான இருக்குது, அது வர்ணிக்க முடியாது. சாமி, இப்போ உங்ககிட்ட செய்வின பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்தோம்னா எத்தனை நாள்ல அதை வந்து நீங்க எங்களுக்கு சரி பண்ணி தருவீங்க? இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு, நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சந்தோஷமானது. எதனாலனா நீங்க எல்லாம் தெளிவா கேட்டாதான் மக்களுக்கு நல்லா தெளிவா புரியும். அதே மாதிரி நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியும், சரிங்களா? இப்போ அந்த சைவனை பாத்தீங்கன்னா ஒரு சைவன் ஒரு சைவனே ஒரு மாதிரி இருக்கும். ரத்த பிஞ்சரி, அப்புறம் வந்து கோளாறு, அது வந்து காட்டு கெருப்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய சைத்தானு, திருநங்கை சைவனு தெரியுமா? திருநங்கை சைவனன் எப்படி தெரியுமா? பையன் வந்து நல்லா படிக்கிற நல்ல ஜாப்ல இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி என்ன சைவன் பண்ணி விடுவாங்க. பண்ணி விட்ட உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா பொம்பளை வேணாம்னு சொல்லுவா, தண்ணி போடுவா. கல்யாணம்னு சொல்லி கல்யாணம் பண்ணாலும் கூட டார்ச்சர் பண்ணி பண்ணாலும் கூட ஒண்ணு தற்கொலை பண்ணிக்குவா, இல்லைன்னா அவங்க பொண்டாட்டி விட்டு போயிடுவா. சில சைவனைகள் மூலமா அந்த மாதிரி சில தந்திரிக சக்திகள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் கூட நாங்க எடுப்போம். அதே மாதிரி நீங்க ஒன்று கேட்டீங்க, எத்தனை நாள்ல சரி பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. எந்த சைவன் இருந்தாலும் உடனே நாங்க பிடிப்போம். பிடிச்சி இங்க இருந்து மறுபடியும் பூஜைக்கு காட்டுல பண்ணணுமா, காசில பண்ணணுமா, சக்தி பீட்டுல பண்ணணுமா, அந்த சக்தி பீட்டத்துக்கு என்ன பண்ணணும், இந்த சைவனுக்கு கோழி வேணுமா, இல்ல பன்றி வெட்டணுமா, ஆடு வெட்டணுமா, பொதுவா சொல்ற எந்தெந்த வகையா பண்ணணும். இதுக்கு ஓமங்கள் இருக்கும், தாந்திரிக ஓமங்கள், மந்திரிக ஓமங்கள் இருக்கும், சக்தி திக்பந்தம் நிறைய வகையான மந்திரங்கள் இருக்கும். மந்திரத்திலேயே ஒரு கோயில்ல ஒரு சுவாமிக்கு ஒரு மந்திரம் இருக்கும். அதே மாதிரி நம்ம அகோரிகளுக்கு அகோரி மந்திர திக்பந்தனங்கள், தந்திர மந்திரங்கள், அதே மாதிரி சில நாளைக்கு நடக்கிற சில விஷயங்கள் கூட நம்மளால இப்ப கண்டுபிடிக்க முடியும். அதனால அது எத்தனை நாள் ஆகிறது అనేది உடனே நம்மளால சொல்ல முடியும். 1 நாள்ல இருந்து 9 நாள்லயே முடிஞ்சிடும் எல்லா விஷயங்கள் எல்லாம். ஏன்னா அது நான் புடிச்சு கொண்டு போனா அவங்க உடம்பு எல்லாமே இது பண்ணி விட்டா முடிஞ்சிடும். ஆனா குண்டா அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை சாமான் வாங்கி கொடுத்தாங்கன்னா நாங்க உடனே பண்ணி தருவோம். அது சர்வசாதாரண விஷயம். அவங்களுக்கு இருக்க அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு தொந்தரங்கள் எல்லாம் போய் நல்லா சந்தோஷமா நல்ல அதிர்ஷ்டத்தோட முன்னேற்றம் இருக்கா நாங்க பண்ணி கொடுப்போம். ஜெய் அகோரி. சுவாமி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு செய்வினையை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் தெரியும், அதை நீங்க எப்படி எடுப்பீங்க, என்ன மாதிரியான பூஜைகள் பண்றீங்க, இங்க வர்ற மக்களுக்கு எப்படி பாக்குறீங்க, எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சாமி. ஓம் கிரீம் ஹைம் கட் திக்பந்தனா மந்திர திக்பந்தனா சர்வ திக்பந்தனா நமோ நமஹ ஸ்ரீ சக்தி ஸ்ரீ மாத்ரே நமோ நமஹ அகோரிகா அஷ்ட திக்பந்தன தேவதா நமோ நமஹ ஓம் நம சிவாய். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.